வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய நண்பர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு கடுகு தாந்திரிக பிரயோகம் சொல்லி போட்டிருக்கேன். இது ரொம்ப மிக எளிமையானது, ரொம்ப சுலபமானது, கூட நல்லா வேலை 100% கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையா செய்யுங்க, கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும். ஒரு நபருக்காக மட்டுமே பயன்படுத்தணும். 4-5 பேருக்கு ஒரே விஷயத்த எழுதக்கூடாது. ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நபருக்கு நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? இது ரொம்ப எளிமையான முறை தான், ஒன்றும் இல்லை. இது இது எப்படி கூட பண்ணணும் செய்யணுன்றதெல்லாம் இதே வேலை சொல்லியிருக்கேன், செஞ்சுருக்கேன். அது சொல்லி நானும் சொல்லிக்கிட்டு அது நீ கேள்வி போர் அடிச்சு போய் உங்களுக்கு அது விஷயம் வேணாம், அதை விட்டுக்கலாம். இது என்ன பண்ணாக்க, ஒரு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு யார் உங்ககிட்ட பிரிஞ்சு விலகி போயிருக்காங்களோ, பேசாமல் இருக்காங்களோ அவங்கள மனசு நினச்சிக்கிட்டு ஒரு வெள்ளை காகிதம் எடுங்க. அதாவது அமாவாசை அன்னைக்கு ஒரு 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு வெள்ளை காகிதம், சின்ன காகிதம் எடுங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்க மத்திய எந்திரம், அந்த எந்திரத்தை போட்டுங்க, ரவுண்ட் போட்டுங்க. ஒரு தலைகீழ முக்கோணம் போட்டுக்குங்க. முக்கோணம் சக்கரம் போட்டுக்கிட்டு மேலே பெயர் போட்டிருக்கோம் இல்லையா, அவங்க பேரை போட்டுக்குங்க. இந்த இடது பக்கத்தில் வசீனி போட்டிருக்கேன், இந்த இடது வசமாக போட்டிருக்கேன். நடுவு இந்த மகாமந்திரம் ஸ்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரியா? இதை இந்த எந்திரத்தை இந்த பேப்பர்ல எழுதிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்குங்க. கடுகு எடுத்துக்கிட்டு நீங்க பூஜை ரூம் உட்காந்துக்குங்க. உங்க இடத்துக்கு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த 2 ஸ்பூன் கடுகு எடுத்து உங்களோட அந்த எந்திரத்தை போட்டிருக்கீங்களா, சக்கரம் வாங்கிருக்கீங்களா, அந்த சக்கரத்தை போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு உங்களோட வலது கையை வச்சு அது மூடிக்குங்க. உங்களுக்கு மனசார நீங்க பிரார்த்தனை கொடுங்க. இவங்களாக பட்டவங்க என் கூட பேசணும், என் கூட நட்பாகணும், என் கூட எப்படி கஷ்டம் இருக்கமா பழகி இருந்தாங்களோ, ஒரு காரியத்தை எண்ணத்தோட மோக எண்ணத்தோட என் கூட இருந்தாங்களோ அதே மாதிரி என் கூட இருக்கணும், செய்யணும், அந்த காரியத்தை நடத்தி கூடமா அப்பா சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை மனசார வேண்டிக்கு. தாண்டினாலும் இதுதான், மன்றங்கள் மணிக்கணக்கு தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்லாம் இல்லை. தாண்டினா இதுதான். இந்த முறைகள் இந்த பொருளை சேர்த்து ஒரு விஷயம் பணம் நடந்துடும் சொல்லிட்டு இயற்கை சாசன இயற்கையில் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதே ஒரு எதிரியா இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வருத்தங்களும் சரி, கட்டுக்காரிகள் இருந்தாலும் சரி, இந்த கடுகை வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம். அதுக்கு முறை இருக்கு, அதுக்கு வேற எந்திரம் இருக்கு. சரியா? அந்த எந்திரத்தையும் நான் கொடுக்குறேன். அடுத்த பதிவு அது போடலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு வசியத்துக்கு உண்டானதுன்றது சிகப்பு கலர் மார்க்கர் இருக்கு இல்லையா, சிகப்பு கலர் யூஸ் பண்ணணும். வசியத்துக்கு சிகப்பு கலர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சிகப்பு கலர் மார்க்கர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி இந்த எந்திரத்தை போட்டுக்குங்க. பூஜை உட்காந்து ஒரு கை வச்சுக்கிட்டு மனசார தியானம் பண்ணுங்க. அவங்க நீங்க ஒண்ணு சேர்ற மாதிரி ஒண்ணு சேர்த்து கொடுங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனையெல்லாம் பண்ணி முடிச்சு ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு கொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காய் மூடி, அந்த தேங்காய் மூடி ஒன்று எடுத்துக்குங்க. இதை 2-3 இந்த கடுகு கூட இந்த பேப்பர்ல எந்த இடத்துக்கு போட்டிருக்கீங்களா கடுகு, அந்த கடுகை எடுத்துட்டு போயிட்டு இந்த கொட்டாங்குச்சியில வச்சு ஒரு கற்பூரம் வச்சு சுத்தி அடிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. சாம்பல் ஆக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஆத்திரியில ஓடுற தண்ணியே போட்டுட்டு வந்துருங்க. அப்படி இல்லையா டஸ்ட்பின்ல கூட போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னாக்க நாளடைவில் அவங்களோட கோபங்கள், தாபங்கள், ஏக்கங்கள், சில விஷயங்கள்லாம் சரி பண்ணி, சில விஷயங்கள்லாம் மறந்து உங்களோட அந்த கோபங்கள்லாம் தணிஞ்சு உங்களோட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பழக்கமா இருந்துச்சோ அந்த மாதிரி நிலைப்பாடுகள் மீண்டும் உருவாகும். சரிங்களா? இது உண்மையான நம்பிக்கையோட நம்ம பண்ணணும். பண்ணா கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும். இதே எனக்கு அமாவாசை கிடைக்கல, என்னங்க பண்றதுன்னு சொல்லி கேட்டாக்க, ஒரு வரக்கூடிய திங்கட்கிழமை அமாவாசை டைம் பண்ண முடியல, வேற என்ன டைம் வருது, ரொம்ப நாள் இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டா திங்கட்கிழமை டைம் இருக்கு இல்லையா, திங்கட்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமை பண்ணுவீங்க. திங்கட்கிழமை 5-9 மணிக்குள்ள இந்த விஷயத்த பண்ணிக்கங்க. ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள் அப்பாவை பிரிஞ்சிருக்காங்க சொல்லி குழந்தைகள் பண்ணாலும் சரி, இல்லை அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சிருக்காங்கன்னா அப்பா அம்மா பண்ணாலும் சரி, நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நல்லா இருக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும். யாரும் ஏமாத்துறதுக்காக பண்ணாதீங்க. அது பண்ணாக்க பலன் கொடுக்காது. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம ஆசைக்கு செஞ்சுட்டு கொடுக்கலன்னு சொல்றேன். நம்ம மேல பேர் சொல்றத நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது. உண்மையாக அன்போட பண்ணிட்டு தானா கண்டிப்பா நடக்கும். அவங்க தொந்தரவு கொடுக்க கூடாது, அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்துல உங்க கூட இருந்தா நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கலாம். அது மாதிரி எண்ணங்களோட பண்ணுங்க, தானா உங்களோட கைவசம் ஆவாங்க. தெரிஞ்சு போறவங்க கண்டிப்பா ஒத்துமை ஆவாங்க. இது உறுதியான விஷயம், உண்மையான விஷயம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லா இருக்கும். அடுத்த பதிவுல நம்ம எதிரிகளை விரட்டக்கூடிய விஷயத்தையும்
நம்மளோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்களையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு கட்டுக்காரிகளையும் எப்படி இந்த கடுகை வச்சு சரி பண்ணலான்ற ஒரு எளிய தந்திர முறையை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வியூஸ் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கு. கொஞ்சம் வெப்சைட் விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கூட எடுத்து போட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். வியூஸ் வரட்டும், நல்லா அதிகமான வியூஸ் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயம் வந்து படித்து போடுறதுக்கு உள்ள ஆர்வமாக இருக்கும். ரொம்ப மனநிலையே போய்கிட்டு இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வியூஸ் இல்லாமல் இருக்கேடான்னு சொல்லிங்க. கொஞ்சம் பாருங்க, பார்த்து வியூஸ் வரதுக்கு விடாமுயற்சியில் போட்டுட்ருக்கேன். கடவுள் விட்டபடி பார்க்கலாம், போடுங்க, பாருங்க. நம்மளோட சேனலை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல விஷயங்களே கற்றுக்குங்க. சரிங்களா? நல்லது நடக்கட்டும். மங்களம்.